என்னடா அது இப்போ தான் 5th மந்த்து வளைகாப்பு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் வந்து கையில் கோன்லாம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th மந்த்தில் சில வீட்டில் வந்து வளைகாப்பு வைப்பாங்க மண்டபத்தில் அந்த மாதிரி. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த்லேயே வந்து வளைகாப்பு வச்சுட்டோம். ஏன்னா நம்ம இருக்கிறது சென்னையில் இருக்கோம். 9th மந்த் அந்த டைம்லாம் வந்து ஊருக்கு அலைய முடியாது அப்படின்றதுனால 7th மந்த்தே வந்து வளைகாப்பு மண்டபத்தில் வச்சுருந்தோம். ஊரில் தான் வச்சுருந்தோம். இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வந்து செஞ்சுருந்தோம். வளைகாப்புக்காக வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சூப்பராகவே இருந்தது. ஒரு 300 கப்பு வந்து பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் வளைகாப்புக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதாவது வளைகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகூர்த்தத்துக்கு எடுத்த சாரீ தான் வந்து கட்டுவாங்க இல்லையா? இது அந்த சாரீ தான். இந்த சேரீல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்டும் எப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு மேட்சாக வந்து அவர் வந்து வேட்டி சட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு அதே கலரில். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக காம்போ மாதிரி கலர் வந்து செம்மையாக செட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வரிசை தட்டு எல்லாமே வந்து வச்சு அடுக்கிட்டு இருந்தாங்க. சரியாக வந்து வீடியோஸ் நம்ம எடுக்காதனால நடுவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். வீட்டிலேருந்து எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்வீட்டு, பலகாரம், அது இது பழம்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வளையல் தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. நகை விற்கிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 பவுன் எவ்வளோ விற்கிது இப்போ அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்துமே கஷ்டப்பட்டு வந்து அவங்க செஞ்சாங்க. எல்லாமே வளைகாப்பு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து வளையல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் தாங்க எடுக்கவே முடியல, மறந்துட்டேங்க எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி எடுத்திருந்த கொஞ்சம் கிளிப்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருப்பேன். நல்லாவே போச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக போயிருந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாம் வளைகாப்புன்னா உங்கள் சைடில் எந்த மாதிரி முறை செய்வாங்க அப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் இப்படி தான் செய்வாங்க. அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே சீர் எல்லாமே கொண்டு வருவாங்க. பலகாரம், பூ, பழம், அது இதுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. பலகாரமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்து வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நகை செய்வாங்க. எல்லாருமே நலங்குலாம் வச்சு முடிச்சுட்டு வாழ்த்திட்டு சூப்பராக போச்சுங்க எங்களுக்கு வளைகாப்பு. நலங்கு வச்ச பிறகு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தாங்க. மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி, அப்பா, அம்மா, தம்பி. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க